கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இது சாதாரண வார்த்தை இல்லை, இது ஆறுதல் சொல்ல பேசுகிற குரலும் இல்லை. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கும் வாழ்க்கை மாறப்போகுது சாமி. இந்த வார்த்தை யாருக்காகவோ வந்ததில்லை, உனக்காக மட்டும்தான் சாமி. நீ இங்கே வந்தது தற்செயல் இல்லை, உன் வாழ்க்கையில் மாறப்போகும் ஒரு காலம் இப்போ அறிவிக்கப்படுது சாமி. இது கனவு இல்லை, வாக்குறுதி இல்லை, இது சத்தியம் சாமி. இந்த ஒரு நிமிஷம் உன் மனசு அமைதியாக இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது சாமி. சாமி, நீ நினச்சது ஒரு சாதாரண வாழ்க்கை தான், ஆனால் நீ அனுபவித்தது சாதாரண வழி இல்லை. நீ இவ்வளவு தாங்குவேன்னு நீயே நினைக்கல. பேச முடியாத வலி, சொல்ல முடியாத கண்ணீர், புரிஞ்சுக்காத மனுஷர்கள். நீ சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள்ளே வலி இருந்தது சாமி. உள்ளுக்குள்ளே உடஞ்சி வெளியில் மட்டுமே நிமிர்ந்து நடந்த, அது யாராலும் பார்க்க முடியாத ஒரு போராட்டம் சாமி. ஆனால் நீ ஓடலை, நீ உடையலை. இதுவே உன் பலம் சாமி. அதனால தான் இந்த வார்த்தை இப்போ உனக்கே சொல்கிறேன். நீ தாங்கின வலி நினைக்க முடியாத அளவுக்கு பெருசு, அதுவே நினைக்க முடியாத அளவுக்கு மாறப்போகும் வாழ்க்கைக்கு அடித்தளம் சாமி. சாமி, இந்த கேள்வி நீ எத்தனை முறை உன் மனசுக்குள்ளே கேட்டிருப்ப? நான் தான் தவறா? எனக்கு மட்டும் ஏன்? உண்மையை சொல்லட்டுமா, சில மனிதர்களுக்கு வாழ்க்கை எளிதாக கிடைக்காது சாமி. ஏன்னா அவங்களுக்கும் பெரிய மாற்றம் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். பக்குவம் இல்லாத மனசுக்கு பெரிய வாழ்க்கை ஒப்படைக்க மாட்டாங்க சாமி. அதனால தான் உன்னை உடைக்கலை, உன்னை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுத்திகரிப்பு. நீ தாங்கினதுனால தான் இப்போ தாங்காமல் வாழப்போகும் காலம் வருது சாமி. சாமி, இது தண்டனை இல்லை, இது உயர்றதுக்கான தயாரிப்பு. சாமி, இந்த வார்த்தையை கவனமாக கேட்டுக்க. இனி உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. அதே வலி திரும்பி வராது. அதே பயம் உன்னை கட்டுப்படுத்தாது. அதே இருள் நீண்ட நேரம் தங்காது. நீ கடந்த பாதை முடிஞ்சிருச்சு சாமி. மாற்றம் சத்தம் போடாது, அது அமைதியாக வரும். ஆனால் அது உன் வாழ்க்கையே மாற்றும். ஒரு நாள் நீயே இந்த வார்த்தையை சொல்வ, நான் நினைக்கவே இல்லை எனக்கு இவ்வளோ நல்லது நடக்கும்னு. சாமி, அந்த நாள் நெருங்கிருச்சு சாமி. இனி உன் வாழ்க்கை பழைய கதையாக இருக்காது, புதிய அத்தியாயம்தான் சாமி. சாமி, பெரிய மாற்றம் திடீர்னு அடித்து வராது. அது முதல்ல உன் மனசுக்குள்ளே அமைதியாக நுழையும். அதனால தான் அதன் அறிகுறிகளும் சின்னதாக தான் இருக்கும். காரணம் இல்லாமல் நம்பிக்கை பிறக்கும். பழைய நினைவுகள் அவ்வளவு வலிக்காது. மனசு சில நேரம் லேசாகும். பயம் மெதுவாக கட்டுப்படும். இவையெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்காத சாமி. இவை நினைக்க முடியாத மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லும் முன்னறிகுறிகள் சாமி. சாமி, நீ இப்போது அந்த வாசலுக்குள்ளே தான் இருக்க. மாற்றம் தொடங்கிருச்சு சாமி. ஒரே விஷயம் நீ கவனிக்கணும், பயத்தால் இந்த மாற்றத்தை தடுக்காத. நீ அதிகம் யோசிக்க ஒவ்வொரு தருணமும் அருளுக்கு ஒரு தடையாக மாறும் சாமி. எப்படி நடக்குமோன்னு கவலைப்படுற மனசு நடக்க விடாது. அதனால தான் சித்தர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வாதிக்காத, சந்தேகப்படாத, ஒப்படைச்சிரு. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லு. இது மந்திரம் இல்லை சாமி, இது மாற்றத்தை உள்ளே அனுமதிக்கும் ஒரு ஒப்படைப்பு. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 சாமி, இன்றைக்கி இந்த வார்த்தை நீ கேட்டது தற்செயல் இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக உள்ள நுழைஞ்சிருச்சு சாமி. இனி பயம் வேணாம், கவலை வேணாம், தனிமையும் வேணாம். உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறட்டும் சாமி. உன் மனசு நிம்மதியடையட்டும் சாமி. தடைப்பட்ட வழிகள் திறக்கட்டும் சாமி. நினைக்க முடியாத நல்லது உன்னை தேடி வரட்டும். இந்த வார்த்தை உன் மனசில் ஆழமாக பதியட்டும் சாமி. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறப்போகுது நீ நினச்சிக்கோ சாமி. இது ஆறுதல் வார்த்தை இல்லை சாமி, இது சத்தியம். இன்னையிலேருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு சாமி. அருள் உன்னோட இருக்கட்டும் சாமி.